விஜயா மனோஜுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக கோயிலுக்கு வராங்க. அந்த சமயம் இங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவை பார்க்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன வித்யா, ரோகிணி எப்படி இருக்கா? என் வீட்டுக்கே வந்து என்னென்ன பேசினா உன்னுடைய ஃப்ரெண்டு ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏன் ரோகிணியோட நிலமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு விஜயா கிட்ட கேள்வி கேட்குறாங்க வித்யா. நீ வேணும்னா ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் உன்னுடைய ஃப்ரெண்டு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே வித்யா சொல்கிறாங்க, நீங்கள் ரோகிணியை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினச்சி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அப்போ ரோகிணிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணிக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருந்தீங்க. அப்போ நான் உங்கள் பக்கம்தான் இருந்தேன், உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இப்போ என் ஃப்ரெண்டு ரோகிணி மாசமாக இருக்கா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மனோஜ் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரோகிணிக்கிட்ட பேசாமல் நீங்கள் எப்படியாவது மனோஜுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும், மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் சரியா? என்ன இருந்தாலும் ரோகிணி உங்கள் வீட்டு வாரிசு சுமந்துட்டுருக்கா. என் ஃப்ரெண்டு ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கல. இருந்தாலும் ரோகிணி என்னுடைய ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு ரோகிணி இப்போ மாசமாக இருக்கா. இப்போ மனோஜ் ரோகிணியை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் நீங்களும் மனோஜுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே. ஆனால் உங்கள் வீட்டு மருமக மீனாவும் ஸ்ருதியும் ரோகிணிக்காக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, என் வீட்டில் இருக்க யாருமே ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க, ரோகிணிக்காக பேசவும் மாட்டாங்க. நீ மட்டும்தான் உன்னுடைய ஃப்ரெண்டு ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும். கண்டிப்பாக மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க தான் போகிறேன். ரோகிணியால் நாங்கள் ஏமாந்து போய் நின்னோம். அப்போ நீயும் தானே அமைதியாக இருந்த. ரோகிணிக்கு அப்போவும் நீ சப்போர்ட் பண்ணல. என்ன செய்கிறது, ரோகிணியை நம்பி நானும் மனோஜும் இப்போ வரைக்கும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறோம். மறுபடியும் அந்த ரோகிணியை நான் ஏற்றுக்கணுமா மருமகளா? அதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை. இப்போவும் மனோஜுக்காக நல்லா வேண்டிக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்கேன். மனோஜுக்கு சீக்கிரமாகவே நல்ல வரன் கிடைக்க தான் போகுது. என் பையன் மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன். முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. நீ நினைக்கிறதுலாம் நடக்காது. ரோகிணி என்றைக்கும் என் வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது. நீ வேணும்னா ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணலாம், ரோகிணியை நான் மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு இங்கே வித்யா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விஜயா ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் வித்யா நினைக்கிறாங்க, இனி விஜயா கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி கூட ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு கிளம்பிட்டு இருந்தப்ப மனோஜ் வீட்டுக்கு வந்து, நீ கண்டிப்பாக என்கிட்ட சொன்ன மாதிரியே ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். எங்கள் வீட்டு வாரிசு சுமந்துட்டுருக்கேன்னு நீ வந்து இப்படி யோசிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரலான்னு நினச்சா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு என் ஃப்ரெண்டு ரோகிணி வீட்டுக்கே வந்து மனோஜ் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சார். இதெல்லாம் பார்த்துட்டு நானும் பொறுமையாக தானே இருந்தேன். மீனாவும் ஸ்ருதியும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே முத்துவும் ரவியும் எங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் மனோஜை பற்றின உண்மையை இங்கே விஜயா கிட்ட சொன்னால் விஜயா புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன். கண்டிப்பாக விஜயா இனி புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நான் அண்ணாமலை கிட்ட சொன்னாதான் ரோகிணியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். விஜயாவுக்கும் மனோஜுக்கும் சரியான பதில் கிடைக்கும். இங்கே விஜயா பேசின பேச்சுக்கு நான் அண்ணாமலை கிட்ட இந்த உண்மையை சொல்ல தான் போகிறேன். உங்கள் வீட்டு வாரிசை ரோகிணி சுமந்துட்டுருக்கா, நீங்களே சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படின்னு என் ஃப்ரெண்டு ரோகிணிக்காக நான் கேள்வி கேட்க தான் போகிறேன். இனியாவது அண்ணாமலை மனோஜையும் விஜயாவை பற்றியும் புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பி வராங்க வித்யா. ரோகிணி இங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க. உடனே இங்கே வித்யா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, நீ எதுக்கு தனியாக போயிட்டு வர? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போது, அதான் என் வீட்டுக்கு வந்து மனோஜ் என்னெல்லாம் பேசினான்னு பார்த்தல, என் மேலே கொஞ்சம் கூட மனோஜுக்கு அக்கறையே இல்லை. அதனால தான் நானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டேன். என்னுடைய குழந்தைய நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மனோஜும் விஜயாவும் தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க ரோகிணி. நான் உனக்காக சப்போர்ட் பண்ணுறேன். நீ என்னுடைய ஃப்ரெண்டு. நீ ஏற்கனவே விஜயா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பொய் சொல்லியிருக்க, அவங்கள ஏமாத்தியிருக்க. அதனால தான் நான் உன்கிட்ட பேசாமல் இருந்தேன். இப்போ உன்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நான் மட்டும் இல்லை ரோகிணி, மீனாவும் ஸ்ருதியும் கண்டிப்பாக உனக்காக தான் பேசுவோம், உனக்காக தான் சப்போர்ட் பண்ணுவோம். நீ கவலைப்படாமல் ரெஸ்ட் எடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பார்க்குறதுக்காக இங்கே வித்யா கிளம்பி வராங்க. அந்த சமயம் வித்யா அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அண்ணாமலை யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பேசுகிறாரு. உடனே வித்யா சொல்கிறாங்க, நான் ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா தான் பேசுகிறேன்னு சொல்லும்போது, ஆமாம், நீங்கள் எதுக்குமா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்லணும். என் ஃப்ரெண்டு ரோகிணியை பற்றி பேசுகிறதுக்காக இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க விஜயாவை பற்றியும் மனோஜை பற்றியும் நான் பேசணும்னு சொல்லும்போது, அப்படியா, எங்கள் வீட்டுக்கே வந்து பேசலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் விஜயாவும் மனோஜும் உங்கள் வீட்டில் இருப்பாங்களே, நான் வந்து பேசினா கண்டிப்பாக அவங்க பிரச்சனை செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை பார்க்க வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃபோனை வைக்கிறாரு.
கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணாமலை வித்யாவை பார்க்கறதுக்காக வராரு. என்ன வித்யா, என்ன உண்மையை சொல்லணும்னு நினச்சிங்க? எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க? மனோஜை பற்றியும் விஜயாவை பற்றியும் பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் மருமக ரோகிணியை பற்றி நீங்கள் என்றைக்கும் யோசிக்கவே மாட்டிங்களா? ரோகிணி பொய் சொல்லியிருக்காங்க. எதுக்காக? மனோஜை உண்மையாகவே விரும்பி கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தான் ரோகிணி பொய் சொன்னாங்க. உங்கள் எல்லாரையும் ஏமாத்துனது எல்லாமே சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் இப்போ ரோகிணியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு ரோகிணி எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? ரோகிணி இப்போ மாசமாக இருக்கா. மனோஜ் ரோகிணிக்காக பேசணும், சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஆனால் மனோஜ் என்னெல்லாம் பேசுகிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லைன்னு மனோஜ் பொய் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி தனியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க. ரோகிணி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ரோகிணிக்காக மனோஜ் கொஞ்சம் கூட அக்கறையாக எதுவுமே செய்யலையே. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைய பற்றி கூட யோசிக்காமல் உங்கள் பையன் மனோஜ் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்படியா, மனோஜா இப்படிலாம் பேசியிருக்கான்னு சொல்லும்போது, மனோஜ் மட்டும் கிடையாது, விஜயாவும் கண்டிப்பாக ரோகிணி கிறிஷை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் வீட்டு வாரிசை சுமந்துட்டுருக்கேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லணும். இதை ஒரு காரணமாக வச்சு எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரலான்னு ரோகிணி நினைக்கிறா. அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ மனோஜும் விஜயாவும் தான் இப்படி ரோகிணிக்கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க. ரோகிணியோட ஃப்ரெண்டு தான் நான் எப்பயுமே மீனா முத்து பக்கம் தான் இருப்பேன், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ என் ஃப்ரெண்டு ரோகிணி ரொம்ப கஷ்டப்படுறா. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியல. அதனால் ரோகிணி உண்மையாகவே உங்கள் வீட்டு வாரிசு சுமந்துட்டுருக்கா, மனோஜோட வாரிசு சுமந்துட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரோகிணிக்காக பேசணும். இனி மனோஜாலையும் விஜயாவாலையும் ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. நீங்கள் தான் அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கணும். நீங்கள் ரோகிணியை உங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, பிரச்சனை செய்யாமல் இருக்கலாம்ல. இன்னைக்கு கூட விஜயா என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு எல்லா உண்மையவும் அண்ணாமலை கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க வித்யா. அண்ணாமலையால் பதில் பேச முடியல. எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் மனோஜ் தான் இந்த பிரச்சனைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இப்போ உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். விஜயா பேச்சை கேட்டு மனோஜ் ரோகிணிக்கு இவ்வளோ பிரச்சனை செய்கிறானா? அது மட்டும் இல்லாமல் மனோஜ் இப்படிலாம் செய்வான்னு யோசிக்கவே இல்லை. அதனால் நான் கண்டிப்பாக மனோஜ்கிட்டேயும் பேசுகிறேன், விஜயாக்கிட்டேயும் பேசுகிறேன். அதே மாதிரி நான் சீக்கிரமாகவே ரோகிணியை பார்க்க வரேன்னு உன்னுடைய ஃப்ரெண்டு ரோகிணிக்கிட்ட சொல்லிடு. அது மட்டும் இல்லாமல் மீனாவும் ஸ்ருதியும் ரோகிணிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது நான் மட்டும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணாமையாக இருக்க போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அண்ணாமலை வீட்டுக்கு வரும்போது இங்கே விஜயா மனோஜ்கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ், இங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவை பார்த்தேன், வித்யாவுக்கு சரியான பதில் கொடுத்துருக்கேன். இனி வித்யா மட்டும் இல்லை, யாருமே ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டுக்கு வந்த அண்ணாமலை மனோஜ் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னப்பா இப்போ தான்ப்பா கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ரோகிணிக்கிட்ட பேசுனியா? உன்னால் ரோகிணிக்கு நிறையா பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்காக மனோஜ் இப்படிலாம் செய்கிற? ரோகிணி நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டுருக்கா. அதான் ரோகிணி தெளிவாக உண்மையை சொல்லிட்டாளே, நான் மனோஜோட வாரிசு தான் சுமந்துட்டுருக்கேன், அதனால் என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு. அப்புறம் எதுக்கு மனோஜ் உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்ன நீ இந்த குழந்தைய பற்றி எதுக்கு பேசுகிற? எதுக்காக நீ ரோகிணிக்கிட்ட பிரச்சனை செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா அப்போ தானப்பா எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் நானும் என் வாழ்க்கையை பார்த்துக்கணும்லப்பா, அம்மா தான்ப்பா இப்படிலாம் பேச சொன்னாங்க, அப்புறம் எனக்கு டிவோர்ஸ் கிடச்சாதான்ப்பா சந்தோஷமாக நான் என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும். ரோகிணி கிறிஷை பார்த்துக்கிட்டும்ப்பா, எதுக்குப்பா மனோஜோட வாரிசை நான் சுமந்துட்டுருக்கேன்னு நம்ம வீட்டுக்கு எல்லார்கிட்டேயும் சொல்லணும். அதனால தான்ப்பா இப்போ ரோகிணியால் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பேசினேன். அம்மா என்னம்மா அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் தானம்மா ரோகிணிக்கிட்ட இப்படிலாம் பேச சொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமாக 2 பேரும் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல், ரோகிணி மாசமாக இருக்கா, அவளுக்கு உதவி செய்யலைனாலும் பிரச்சனை செய்யாமல் இருக்கலாம்ல. நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்தா போதும் நான் நினைக்கிறேன். ஆனால் தேடி போய் பிரச்சனை செய்கிறீங்கன்னா நான் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதானே. இனி மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனால் ரோகிணி இந்த வீட்டு மருமக, ரோகிணி நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக ரோகிணியை நானே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வர தான் போகிறேன்.
மனோஜ், உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரோகிணிய பத்தியும், ரோகிணியோட வாழ்க்கைய பத்தி நீ கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். இப்போவும் விஜயா பேச்ச கேட்குறியா? அப்படின்னு இங்க மனோஜையும் பலார்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. மனோஜும் விஜயாவும் வசமா மாட்டிக்கிறாங்க. இந்த உண்மைய உங்ககிட்ட யார் சொன்னது? அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா தான் சொன்னாங்க. இனி ரோகிணி கிட்ட பிரச்சனை செஞ்சீங்க, தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சீங்கன்னா நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன்னு விஜயாவையும் மனோஜையும் வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜயாவுக்கும் மனோஜுக்கும் அண்ணாமலை சரியான பதில் கொடுத்துருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.